Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டை எப்படி பிசினஸ் அக்கவுண்டா சேஞ்ச் பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். சோ இன்ஸ்டாகிராம் பத்தின நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸும் பாத்துக்கோங்க. சோ நம்ம நார்மலா நம்மளோட பர்சனல் அக்கவுண்ட்ல நிறைய செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்காது. ஆக்சுவலா இன்ஸ்டாகிராமோட டூல்ஸ் வந்து நமக்கு இருக்காது. பட் இதே நம்ம பிசினஸ் அக்கவுண்டா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நிறைய டூல்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமா நீங்க போடுற வீடியோஸ் மூலியமாவும் நீங்க ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா பாட்டம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ப்ளூ கலர்ல. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி கண்டினியூன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு 3 ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்ன இதுல பண்ண முடியும்ன்றத லாஸ்டா கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களோட கேட்டகரியை இங்க செலக்ட் பண்ணி ஆகணும். நீங்க வீடியோ கிரியேட்டரா இருந்தீங்கன்னா கிரியேட்டர்ன்றத சூஸ் பண்ணி வீடியோ கிரியேட்டர்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல கேமிங் வீடியோ கிரியேட்டர் இல்ல டிஜிட்டல் கிரியேட்டர்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி கிளிக் பண்ணி டிஸ்பிளே ஆன் ப்ரொஃபைல்ன்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட யூசர் நேம்க்கு கீழே பாத்தீங்கன்னா வீடியோ கிரியேட்டர்ன்ற அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்க கிரியேட்டரா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லனா பிசினஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ் டீடைலை கொடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கெட் இன்ஸ்பயர்ன்றத கிளிக் பண்ணி ரீசெண்டா கிரியேட் பண்ணிருக்க நிறைய பேஜஸ் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோ கேஸ் யுவர் பிராண்ட்ன்றதையே கிளிக் பண்ணி உங்களோட பிராண்ட் இருந்தா அந்த பிராண்டை கொடுத்துக்கலாம். அண்ட் க்ரோ யுவர் ஆடியன்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்ககிட்ட மல்டிபிளான ஐடிஸ் இருந்துச்சுன்னா க்ரோ யுவர் ஆடியன்ஸ் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் வயா இன்ஸ்டாகிராம் என்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி உங்களோட மல்டிபிள் அதாவது ஆல்ரெடி வச்சிருக்க நீங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா மூவ் ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ரிக்வஸ்ட்டை நீங்க ஈஸியா சென்ட் பண்ணிக்க முடியும். இதன் மூலமா நீங்க ஃபாலோவர்ஸை ஈஸியா கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலமா நம்ம ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்தினா மட்டும்தான் நிறைய வீடியோஸை நம்ம ஈஸியா போஸ்ட் பண்ணி மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ண முடியும் இன்ஸ்டாகிராம்ல. அப்பதான் நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்க இங்க ஷோ பண்ணணும்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்க இங்க எனேபிள் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பட்டன் இருக்கும். ஸோ டைரக்டா கிளிக் பண்ணி உங்களோட வியூவர்ஸோ இல்ல நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இருந்தோ என்கொயரிஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க வாட்ஸ்அப்ல எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த 5 ஸ்டெப்ஸும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ ப்ரொஃபைலுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கிரியேட்டர்ன்ற அந்த ஆப்ஷன் ஷோ ஆயிடுச்சு. இந்த ரீல்ஸ்ல 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா வியூ இன்சைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருக்காது. ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க லைக் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும்தான் நமக்கு இருக்கும். பட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அதாவது பிசினஸ் அக்கௌண்ட்ல எத்தனை பேர் சேவ் பண்ணியிருக்காங்கன்ற ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கும். ஸோ இங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய டூல்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ல இல்லாதது பிசினஸ் அக்கௌண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லாருமே எனேபிள் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல இருந்தும் நீங்க மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு பிசினஸ் அக்கௌண்ட் வேண்டாம் எனக்கு பர்சனல் அக்கௌண்ட் தான் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் மூலியமாவும் நம்மளோட பிசினஸ் அக்கௌண்ட்டை பர்சனல் அக்கௌண்ட்டா மாற்ற முடியும். இதுக்கு நீங்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. ஸோ இங்க அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட்டா நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு